நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படி தானே? அக்காவும் நல்லா இருக்கேன். இந்த நாளில் சண்டே ஜாமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? தேவன் என்னோடு அப்படிங்கிற தலைப்பில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? பாடல், கதை, வசனம், பொதுவான கதை, கடைசியில் ஜெபம். இதெல்லாம் இன்றைக்கி எதை வச்சு பார்க்க போகிறோமா சண்டே ஜாமில்? தேவன் என்னோடு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம என்ன செய்வோம்? எப்போதும் ஜெபம் பண்ணி தானே ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கையை கூப்பி கண்ணை மூடி முழங்கால் போட்டுக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிறத நாங்களும் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்வாங்கம்மா? தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ள வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்ன? பாடல் பாட பிடிக்கும் தானே? சண்டே ஜாமில் எவ்வளோ பாட்டு படித்து பழகிருப்பீங்களம்மா. இன்றைக்கும் ஒரு புது பாடல் பாடுறதுக்கு 2 அண்ணே வராங்க. எந்த அண்ணெல்லாம் தெரியுமா? வசந்த் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் வராங்க. அண்ணன் நம்ம எல்லோரும் விபிஎஸ் கிளாப் பண்ணி வரவேற்போமா? விபிஎஸ் கிளாப்னா இப்படி தானே? ஓகே, குட். அழகாக செய்கிறீங்களே. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னாச்சுண்ணே? அண்ணே ஒரே தனிமையா ஃபீல் ஆகுதுண்ணே. தனிமையா ஃபீல் ஆகுதானே? ஆமாண்ணே. ஸ்கூலுக்கு போனா அங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட சேர மாட்டேங்காங்க. அங்க நான் தனியா தான் இருக்கிறேன். வீட்டுல போனா வீட்லயும் தனியா தான் இருக்கேன். அப்பா அம்மா பேச மாட்டேங்காங்க. கூட பிறந்தவங்களும் பேசலையானே? யாருமே பேசல. தனிமையாவே ஃபீல் ஆகுதுண்ணே. தனிமையா இருக்கானே? ஆமாண்ணே. அண்ணே, நீங்க எப்பவுமே தனிமையா இல்லனே. என்னது? ஒருத்தர் இருக்காருனே. நான் தனிமையா இல்லையா? ஆமாண்ணே. எப்படிண்ணே? அததான் இந்த பாட்டு மூலமா நம்ம கத்துக்க போறோம். ஓ, இந்த பாட்டுல இருந்து கத்துக்க போறோமோ? ஆமாண்ணே. நம்ம தனிமையில இல்லையா? நீங்க தனிமையில இல்ல, அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த பாட்டை நம்ம பாடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும்னே. ஓ சரி, அப்போ பாடலாமா? பாடலாமே. ஓகே, சேர்ந்து பாடலாம். மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு கர்த்தர் என்றும் இருக்கிறார். பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு கர்த்தர் என்றும் இருக்கிறார். Never alone, I'm never alone. தேவன் என்னோடு, தனிமையில் நான் இல்லையே, இயேசு என்னோடு. Never alone, I'm never alone. தேவன் என்னோடு, தனிமையில் நான் இல்லையே, இயேசு என்னோடு. அண்ணே, அண்ணே, இப்ப புரிஞ்சுதானே உங்களுக்கு? புரிஞ்சுனே. இந்த பாட்டு அழகா சொல்லுச்சு. நீங்க மட்டும் இல்லனே, இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா நமக்கு சொல்லி கொடுத்து. நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே எப்பவுமே தனிமையில இல்ல. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க எல்லா நேரத்துலயும். ஏசப்பா நம்ம கூட எல்லா நேரமும் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்லயும் உங்க கூட இருக்காங்க, வீட்லயும் இருக்காங்க, இப்பவும் இருப்பாங்க, எப்பவும் உங்க கூட இருப்பாங்க. அதனால நீங்க எப்பவுமே என்ன பண்ண வேண்டாம், கவலையே பட வேண்டாம். ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்கன்னு எப்படின்னே சொல்றது? எதனால ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க? ஆனா ஏசப்பா எதனால நம்ம கூட இருப்பாங்கன்னா, யார் யார் அவங்க கடவுளை தேடுறாங்களோ, ஏசப்பாவை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க எல்லாரும் கூடயும் ஏசப்பா இருப்பாங்கண்ணே. ஓ, நான் ஏசப்பா பிள்ளையா இருந்தேன், நான் ஏசப்பா வச்சுக்கணும், என் கூட ஏசப்பா இருப்பாங்க. நீங்க ஏசப்பா பிள்ளையா இருந்து ஏசப்பா சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாமே பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏசப்பா அவங்க கூட இருப்பாங்க. இதுல மாற்று கருத்தே இல்லைண்ணே.
ஓகேண்ணே அப்போ ஏசப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க கூட இருப்பாங்க அப்படி தானே? ஆமாண்ணே, நம்ம எல்லாரும் கூட இருக்க போகிறாங்க. இந்த பாட்டு ரொம்ப சூப்பரான பாட்டு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணி இந்த பாட்டு பாடினாங்க. இப்போ இந்த பாடலை நம்ம 2 லைன்ஸாக கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ணன் பாடுவாங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் பாட போகிறோம். ஓகே. பலங்கொண்டு தீடமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு கர்த்தர் என்றும் இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு கர்த்தர் என்றுமே இருக்கிறார். Never alone, I'm never alone, தேவன் என்னோடு. Never alone, I'm never alone, தேவன் என்னோடு. தனிமையில் நான் இல்லையே, இயேசு என்னோடு. தனிமையில் நான் இல்லையே, இயேசு என்னோடு. வாவ், ரியலி சூப்பரா பாடிட்டீங்க. ஆமாண்ணே. நெவர் அலோன்னா என்னன்னு அர்த்தம்? நெவர் அலோன் அப்படின்னா நம்ம எப்பவுமே தனிமையா இல்லைன்னு அர்த்தம்னே. ஓகே சூப்பர்ண்ணே. ஆமாண்ணே, ஏசப்பா பிள்ளைங்க எப்பவுமே நீங்க தனியா இல்ல, ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பாட்டு அழகா சொல்லிச்சு. ஆமா, இப்போ இந்த பாடலை எல்லாரும் நம்ம சூப்பரா பாடிட்டீங்க. இப்போ இந்த பாட்டோட என்ன பார்க்க போறோம், ஆக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், சத்தமா அழகா பாட போறீங்க. அப்போ அதுக்கான ஆக்ஷனை நாங்க 2 பேரும் பண்ண போறோம். ஓகே. Do this. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு கர்த்தர் என்றும் இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு கர்த்தர் என்றும் இருக்கிறார். Never alone, I'm never alone, தேவன் என்னோடு. தனிமையில் நான் இல்லையே, இயேசு என்னோடு. Never alone, I'm never alone, தேவன் என்னோடு. தனிமையில் நான் இல்லையே, இயேசு என்னோடு. வா அண்ணே, பிள்ளைங்க எவ்வளவு சூப்பரா பாடினாங்க பாத்தீங்களா? எல்லாரும் ரொம்ப அழகா பாடினாங்க. எல்லாத்துக்கும் இந்த ஆக்ஷனும் மியூசிக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம 2 பேரும் வளவளன்னு பேசாம இப்ப எல்லாரும் நம்ம சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிடலாமானே? ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிடலாம். எல்லாரும் எழுதிக்கோங்க. Do this. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு கர்த்தர் என்றும் இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு கர்த்தர் என்றும் இருக்கிறார். Never alone, I'm never alone, தேவன் என்னோடு. தனிமையில் நான் இல்லையே, இயேசு என்னோடு. Never alone, I'm never alone, தேவன் என்னோடு. தனிமையில் நான் இல்லையே, இயேசு என்னோடு. வா, உண்மையிலே அண்ணே சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணாங்க பிள்ளைங்க. ரொம்ப அழகா பண்ணாங்கண்ணே. அதுவும் அந்த குறிப்பா அந்த சோப்பு கலர் சட்டை பையன். ஆமா. அப்புறம் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு, அந்த 2 பேரும் ரொம்ப செமையா பண்ணாங்கண்ணே. ஆமா உண்மையிலே நாங்க பார்த்தோம். ரொம்ப சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணீங்க. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இந்த சாங்கை நீங்க இந்த வாரம் ஃபுல்லா நீங்க வீட்டில் இருக்கும்போது பாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோட்லேயே நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.
இப்போ அடுத்தால நம்ம என்ன பண்ண போகிறோம்? வசனம் படிக்க போகிறோம். எதை பற்றி படிக்க போகிறோம் தெரியுமா? தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிறதுக்கான தலைப்பில் உள்ள பைபிளில் இருக்கிற அழகான வசனத்தை படிக்க போகிறோம். வசனத்தை சொல்லி கொடுக்க யார் வராங்கன்னா அன்னை வராங்க. கவனமாக படிப்புமாமா. அந்த வசனத்தை அன்னை சொல்லி தந்ததுக்கப்புறம் இது எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லி பாருங்க, சரியா? இப்போ அண்ணனை வெல்கம் பண்ணலாமா? அன்னை வாங்க, வசனம் சொல்லித்தாங்க. அன்னை வந்தாச்சு, வசனம் சொல்லி தருவாங்க, சரியா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா யார் அந்த கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு? போன வாரம் ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்குதா? போன எபிசோடில் ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? எஸ், அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. நம்ம அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? எல்லாரும் கூப்பிடலாமா? அவங்க பேர் என்ன தெரியுமா? அவங்க பேர் ஜெஸ்ஸி. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அப்போ தான் அவங்க வருவாங்க. சத்தமாக சொல்லுங்க, ஜெஸ்ஸி. என்ன வர மாட்டேங்காங்க? ஜெஸ்ஸி சீக்கிரம் வாங்க. வந்துட்டேனே. ஜெஸ்ஸி வர வந்துட்டாங்க. ஜெஸ்ஸி, ஹாய் ஜெஸ்ஸி. பிள்ளைங்களுக்குலாம் ஹாய் சொல்லிருங்க. ஹாய் பிள்ளைங்களா. ஓகே ஜெஸ்ஸி, எங்க இருந்து வரீங்க? அண்ணே, என்னம்மா? சீக்கிரம் சொல்லுமா. நான் அமெரிக்கா இருக்குல்ல, ஆமா. அது பக்கத்துல ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஆமா. அது பக்கத்துல கனடா இருக்குல்ல. கடலையா? கனடா. ஓ, கனடாவா? ஆமா, அது பக்கத்துல இருக்கிற மலேசியா இருக்குல்ல. என்னது இது மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? ஜெஸ்ஸி ஒழுங்கா சொல்லு, நீ எங்க இருந்து வரேன்னு சொல்லிட்டு. அண்ணே, அந்த மலேசியா இருக்கலானே. மலேசியா இருக்கு. மலேசியா பக்கத்துல சிங்கப்பூர் இருக்குல்ல. சிங்கப்பூர் இருக்கு. அந்த சிங்கப்பூர்ல இருக்கேனே. ஓ அப்படியா? அதை நேரடியா சிங்கப்பூர்ல இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி சுத்தி வளைச்சு சொல்ற? அண்ணே, நான் சிங்கப்பூர் போகும்போது அமெரிக்கா போய் ஆஸ்திரேலியா போய் அப்படிதானே வந்தேன். சரி சரி ஜெஸ்ஸி, ரொம்ப சுத்தி உலகம் சுத்துற ஒரு சின்ன பொண்ணா இருக்காங்க ஜெஸ்ஸி. அவங்க பாத்துக்கோங்க, சரியா? ஜெஸ்ஸி. அண்ணே. என்ன ஜெஸ்ஸி? அண்ணே சொல்லுங்க ஜெஸ்ஸி. எனக்கு சொல்லுங்க. எனக்கு உனக்கு என்ன அது? எனக்கு ஏன் பதறா ஜெஸ்ஸி? ரொம்ப என்னாச்சு ஜெஸ்ஸி உனக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குடே. ஏன் பயப்படுற ஜெஸ்ஸி? ஏன் பயமா இருக்கு? இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன பயமாவா இருக்கு? இல்லடே. பின்ன என்ன ஆச்சு? அண்ணே, நான் தனியா இருக்கேன்ல. ஓ, அதனால பயமா இருக்கு. ஓ, நீ தனியா இருக்கிறதுனால உனக்கு பயமா இருக்கா? ஆமாண்ணே. அப்படியா ஜெஸ்ஸி? ஏய் ஜெஸ்ஸி, கவலைப்படாத, நீ தனியா இல்ல, தெரியுமா உங்களுக்கு? எப்படி நான் தனியா இருக்கேன், பயமா இருக்கு. நீ எப்படிதான் எல்லா பக்கமும் சுத்திட்டு வந்தாலும் நீ தனியா ஒருவேளை போயிருக்கலாம். ஆனா உன் கூட ஒருத்தர் எல்லா நேரமும் இருக்க முடியும். யாருன்னு தெரியுமா உனக்கு? போய் சொல்லாதீங்கன்னு யாருமே இல்ல. உன் கூட எப்பவுமே இருக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு பைபிள்ல இந்த வசனம் அழகா சொல்லுது. நான் அந்த வசனத்தை உனக்கு சொல்றேன், நீயே கண்டுபிடிங்க அது யாருன்னு சொல்லிட்டு. சரிண்ணே, சொல்லுங்கண்ணே. சொல்லவா? நான் சொல்ல திரும்ப சொல்லுவியா? சரிண்ணே. பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். யோசுவா 1:9. ஓகே, புரிஞ்சா? யார் அவங்க கூட இருக்க முடியும் தெரியுமா? தெரியல, நீங்களே சொல்லித்தாங்களே. இல்லைங்களா? இந்த வசனத்துல நம்ம கத்துக்கிட்டோம்ல. ஆமா, தேவன் நம்ம கூட இருக்க முடியும் அப்படின்னா கடவுள் நம்ம கூட இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? ஆமா,
ஏன்னா நல்லா கவனிங்க, கடவுள் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும். அதாவது ரொம்ப சோர்ந்து போய் கவலையாக இருக்க வேண்டாம். உங்கள் மனசில் இருக்க கவலையால் நீங்கள் கவலையாக இருக்க வேண்டாம். நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கடவுள் உங்கள் கூட இருக்க முடியும். எப்படி தெரியுமா உங்கள் கூட ஏசப்பா இருக்க முடியும்? நீங்கள் ஏசப்பாவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, ஏசப்பாவை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அவர் உங்கள் கூடவே இருக்க முடியும் எல்லா நேரத்துலையும். எப்பவுமே இருப்பாரானே? ஆமாம், எல்லா நேரமும் உங்கள் கூட இருக்க முடியும். நான் தனியாக இருக்கும்போது என் கூட இருப்பாரானே? ஆமாம், கண்டிப்பாக எல்லா நேரத்துலையும் ஏசப்பா நம்ம கூட இருக்க முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால் நம்ம கவலைப்படவே தேவையில்ல. நம்ம பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும், கலங்கவே வேண்டாம். சரிண்ணே, நானும் இனிமே பலம் கொண்டு திடமானதா இருப்பேன். கடவுள் என் கூட இருப்பாரு. ஓகே ஓகே ஜெஸ்ஸி கரெக்டாக இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அப்போ நம்ம இன்னும் ஒரு தடவை சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லாமா? ஜெஸ்ஸி கூட சேர்ந்து நீங்க சொல்றீங்களா? சரி, அண்ணே சொல்லித்தாரு. என்ன சொல்றோனே? பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1 அதிகாரம் 9 வசனம். ஓகே, படிச்சிட்டிங்களா ஜெஸ்ஸி? படிச்சிட்டோனே. ஓகே பிள்ளைங்களா, நீங்களும் இதை நல்லா கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசப்பா எல்லா நேரத்துலையும் உங்கள் கூட இருக்க முடியும். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் இன்னொரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு நம்ம வந்துடலாம். அது வரைக்கும் இந்த ஜெஸ்ஸிக்கு பாய் சொல்லிடலாமா எல்லாரும்? ஓகே, எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய். இப்போ எல்லாரும் வசனம் படிச்சிங்களாம்மா? அன்னை சொல்லி தந்ததை படிச்சிங்களா? ஈஸியாக இருந்ததா? சரி, திரும்பி சொல்லி பாருங்கண்ணே பிறகு முடிஞ்சதுக்கப்புறம்லாம். இப்போ அடுத்தல என்ன நேரம்? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச நேரம் பைபிள் ஸ்டோரி. நமக்கு பைபிளில் இருக்கிற கதை ரொம்ப பிடிக்கும் தானே? இன்றைக்கி ஒரு புது கதையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுக்கு இன்றைக்கி யார் வராங்க தெரியுமா? நம்ம ஜபாக்கா தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியுதானே? ஜபாக்காவை வெல்கம் பண்ணுவோமா? எப்படி வெல்கம் பண்ணலாம்? விபிஎஸ் கிளாப்பே பண்ணிடுமா? அது உங்களுக்கு ஓகே தானே? அக்காவை விபிஎஸ் கிளாப் பண்ணுறேன், நீங்கள் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்கள். அக்கா வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு பைபிள் ஸ்டோரி சொல்லி தருவாங்க. கவனமாக கவனிங்க, சரியாம்மா? ஓகே குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், என்ன பாட்டு வசனம்லாம் படிச்சாச்சா? சூப்பர். இப்போ அக்கா வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்? பைபிள் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். நம்ம அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரோம், அப்படி தானே குட்டீஸ்? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறோன்னா, தாவீது கோலியாத் கதை கேட்க போகிறோம். எல்லாத்துக்கும் நிறைய தெரியும், அப்படி தானே குட்டீஸ்? நீங்கள் சண்டே கிளாஸில் படிச்சிருப்பீங்க, விபிஎஸ்ல படிச்சிருப்பீங்க, உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, நிறைய தடவை கேட்ட கதை தானே? இப்போ அக்காவும் அதே கதை தான் அவங்க சொல்ல வந்திருக்கேன், சரியா? எல்லாத்துக்கும் தாவீது தெரியுமா? தாவீது யாரு? ஒரு அண்ணன், அப்படி தானே? ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு அண்ணன். அந்த அண்ணனை வச்சு இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? அந்த காலத்தில் பெலிஸ்தர், இஸ்ரவேல் அப்படின்னு ரெண்டு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. 2 நாட்டு மக்கள் இருந்தாங்க. அந்த 2 நாட்டு மக்களுக்கும் ஒரே சண்டை. எப்போ பார்த்தாலும் அவங்க சண்டை போடுவாங்க, அவங்க கூட போர் பண்ணுவாங்க. நீங்கள் போர்லாம் பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருப்பீங்க, பைபிள் நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க, ஃபோனில் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? போர்னா எப்படி இருக்கும்? நிறைய பேர் நிறைய கவசம் போட்டிருப்பாங்க, தலையில் இதை வச்சுருப்பாங்க, ஈட்டி வச்சுருப்பாங்க, பட்டயம் வச்சுருப்பாங்க, அப்படி தானே? பெரிய பெரிய ஆட்களாக நிற்பாங்க, யானை, குதிரை அதெல்லாம் வச்சு அந்த நாடு இன்னும் சண்டை போடும், அப்படி தானே குட்டீஸ்? இங்கேயும் அதே மாதிரி. யாரெல்லாம் சண்டை போட்டா? பெலிஸ்தர் நாட்டில் உள்ளவங்களும் இஸ்ரேல் நாட்டில் உள்ளவங்களும் சண்டை போட்டாங்க, அப்படி தானே? அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏலா அப்படின்னு ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்தில் வந்து ஒரு மலை பக்கத்தில் வந்து நின்னாங்க. அந்த பக்கம் பெலிஸ்தர், இந்த பக்கம் வந்து இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டோட தலைவர் யாருன்னா நம்ம வந்து சவுல், சரியா? சவுல் அண்ணன், சரியா? அவங்க வந்து அந்த நாட்டோட தலைவராக இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுறாங்க. சண்டை போடணும்னா எவ்வளோ இது வேணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நிறைய பேசுவாங்க, அப்படி தானே? எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் அங்கே போய் இருந்துக்கோங்க, அவங்க வரும்போது நம்ம வந்து அவங்கள அட்டாக் பண்ணணும், அவங்கள தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே அவங்க இருக்காங்க, அவங்க இந்த பக்கம் இஸ்ரேல் மக்கள் நிற்கிறாங்க. நடுசில் ஒரு இடத்துல வந்து போர் நடக்கும். அப்போது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பெலிஸ்தர் படையிலேருந்து ஒரு பெரிய ஆள் எந்திரிச்சு வந்தாங்க. அவங்க பேர் என்னன்னா கோலியாத், சரியா? என்ன பேர்? கோலியாத், சரியா? அவங்க நம்மளை மாதிரி இவ்வளோதான் ஹைட் இருக்க மாட்டாங்க, பெரிய ஹைட்டு ஆள், நல்ல பலனா, நல்ல ஸ்ட்ராங்காக, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தாங்க. அவங்கள பார்த்தாலே அவங்க நாட்டில் உள்ளவங்களும் ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க வந்து அவ்வளோ ஹைட்டாக இருந்தாங்க, சரியா?
அதை பார்த்தோன்னே இந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ள மக்களுக்குலாம் ரொம்ப பயம், கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேலில் உள்ள அந்த போருக்கு வந்தவங்கலாம் அவனை பார்த்தோன்னே இவன் என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கான், இவ்வளோ பெரிய அளவுக்கு நம்ம எப்படி இவன் கூட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி சவுல் ராஜாவும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் கோலியாத் வந்து அவங்க பெலிஸ்தர் அந்த கூட்டத்துலேருந்து தனியாக வந்து அந்த பள்ளத்தாக்கில் நின்று எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க, என் கூட தனியாக நின்று சண்டை போட்டு நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சேவகம் பண்ணுறோம், அது மாதிரி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா நீங்கள் வந்து எனக்கு சேவகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஐயோ இவன் கூட போய் தனியாக நின்று நம்ம வந்து போர் பண்ணணுமா, இவன் பார்க்கவே இப்படி இருக்கான், நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், இவனை என்ன பண்ண இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அவன் சொன்னால் 40 நாள் நான் இப்படி தான் வருவேன், நீங்கள் வந்து என் கூட வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் என்ன பண்ணன்னு தெரியல, யோசனையாக இருக்காங்க. சவுல் ராஜா வேற எல்லாரும் போங்க போய் சண்டை போடுங்க அப்படிங்காங்க. யாருமே இங்கே வந்து போகிற மாதிரி இல்லை. கூட கூட பேசுகிறாங்க, பக்கத்தில் பேசுகிறாங்க, ஆனால் ஒருத்தருமே போகலை. அப்போ தான் யார் வரான்னா தாவீதானே இருக்காங்க அப்படி தானே, அந்த அண்ணனோட மூணு அண்ணன் வந்து அந்த சண்டைக்கு போயிருப்பாங்க. இந்த அண்ணன் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். இந்த அண்ணன் தான் 8வது பையன். சரியா? இந்த அண்ணனோட 3 அண்ணன் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த போருக்கு போயிருப்பாங்க. அப்போது தாவீதனோட அப்பா சொல்லியிருப்பாங்க, உன் அண்ணன் வந்து இப்படி போயிருக்காங்க 3 பேர், நீ போய் அவங்கள போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாவீதனும் அந்த ஆட்டெல்லாம் அவங்க முதல்ல கெட்டி போட்டுட்டு நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த அண்ணன் ஆடு தானே மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டெல்லாம் கெட்டி போட்டுட்டு அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே எல்லாரும் அங்கங்கே உட்காந்துருக்காங்க, சண்டையே நடக்காமல் உட்காந்துருக்காங்க அமைதியாக. ஒன்று இந்த அண்ணன் பக்கத்தில் போய் அவங்க அண்ணன் 3 வரையும் பார்த்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு சண்டை போடலையா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த கோலியாத் மறுபடியும் எந்திரிச்சு வாரான். எந்திரிச்சு வந்து அதே மாதிரி சொல்கிறான், நீங்கள் வந்து என் கூட சண்டை போடுங்க, சண்டை போட்டு ஜெயிச்சா நான் உங்களுக்கு சேவகனாக இருக்கேன், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அப்படின்னு சொன்னோடனே இந்த அண்ணன் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்கிறாங்களா, நீங்கள் போய் சண்டை போடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அங்கே உள்ளவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நீ அவனை பார்த்தியா, அவன் எப்படி இருக்கான், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், அவன் கூட போய் சண்டை போட சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ட்டு அந்த 3 அண்ணனும் திட்டுறாங்க. உடனே நீங்கள் தனியாக சண்டை போட வேண்டாம், நம்ம கூட யார் இருக்கா, நம்ம கூட தேவன் இருக்காங்க, நீங்கள் அவங்க கூட அவரை வந்து நீங்கள் முன்னிலையே வச்சுட்டு போய் சண்டை போடுங்க, தேவன் நமக்கு வந்து வெற்றியை கொடுப்பாரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு அப்படி சொன்னோன்னே எல்லாரும் நீ சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், அவன் கூட சண்டை போட முடியாது சொன்னோடனே அந்த பக்கத்தில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க, நீ போய் சவுல் ராஜாட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி அந்த தாவீதனை வந்து சவுல் ராஜாட்ட கூட்டு போகிறாங்க. கூட்டு போனோடனே நீ என்ன இப்படி சொன்ன அப்படின்னோடனே, ஆமாம் ராஜா, நம்ம கூட வந்து ஆண்டவர் இருக்காரு, நம்ம வந்து ஆண்டவர் முன்னிலையாக வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம போய் சண்டை போடலாம்னோடனே அவங்க யாரும் போக மாட்டுக்காங்க. உடனே அப்போ நான் போகிறேன், நான் போய் சண்டை போடுதேன் அப்படின்னு சொன்னோடனே சவுல் ராஜா சிரிச்சாங்க, நீ பார்க்கறதுக்கு சின்ன பையனாக இருக்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்க, நீ போய் ஜெயிக்க போகிறேங்கிற, எப்படி ஜெயிக்க முடியும், அதெல்லாம் முடியாது, உன்ட்ட என்ன இருக்குது, நீ பார்க்கறதுக்கும் சின்ன பையன் இருக்குது, பலவானாவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்போ வந்து ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து என் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு போக வந்துச்சு, என் கூட ஆண்டு இருந்ததால் நான் அந்த சிங்கத்தையும் கரண்டியையும் அடித்து போட்டேன், என் ஆடை நான் காப்பாற்றிட்டேன், அதே மாதிரி என் கூட ஆண்டவர் இருப்பார், ஆண்டவரோட நாமத்தால் நான் போய் சண்டை போடுறேன்னு சொன்னோடனே சவுல் ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி அவன் இவ்வளோ சொல்கிறான்னு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், அவனை அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது எப்படி போகணும், சும்மா இப்படி போக முடியுமா, இல்லை அவனுக்கும் எல்லா இதையும் போட்டு விடுறாங்க. அந்த போர் போகிறவங்களாம் ஒரு சட்டை மாதிரி போடுவாங்கள்ல, ஒரு அந்த தள்ள கேஸை வச்சுக்கிடுவாங்க, ஈட்டி வச்சுக்கிடுவாங்க, பட்டையம் வச்சுக்கிடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த அண்ணனுக்குலாம் போட்டு விட்றாங்க. அது அந்த அண்ணனுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அந்த அண்ணன் நிற்க கூட முடியல, அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. உடனே அந்த அண்ணன் வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நான் இப்படியே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவங்கெல்லாம் இவன் என்ன, இவனுக்கு தான் அறிவு இல்லையா, இவன் பாட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய ஆளை போய் சண்டை போட போகிறேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொன்னோன்னே அந்த அண்ணன் கையில் வந்து ஒரே ஒரு குச்சி மட்டும் வச்சுருக்காங்க. ஆடு மேய்க்கும் போது என்ன வச்சுருப்பாங்க, கையில் குச்சி வச்சுருப்பாங்களா, தடி மாதிரி வச்சுருப்பாங்களா ஆடை பற்றிட்டே போகிறதுக்கு, அதே மாதிரி தடி வச்சுருக்காங்க. அப்புறம் கடகரன் ஃபாஸ்ட்டாக போய் ஒரு ஆற்று பக்கத்தில் இருந்து ஒரு 5 கூழாங்கல், என்ன கல், கூழாங்கல் எத்தனை எடுத்துகிட்டு போனாங்க, 5 கூழாங்கல் எடுத்துகிட்டு அவங்க ஆடு மேய்க்கிற அந்த பக்கத்தில் வந்து ஒரு பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நேராக அவங்ககிட்ட போகிறாங்க. அதை பார்த்தோன்னே கோலியாத்துக்கு சிரிப்பு வந்துச்சு, நீ என்ன, நான் நாயா, என்னை விரட்டுறதுக்கு நீ கம்பெடுத்து வந்துடுற மாதிரி வந்து நிற்கிற அப்படின்னு சொன்னோடனே
நான் தான் உங்களோட சண்டை போட போகிறேன், என் கூட ஆண்டவர் இருக்காரு, நான் உங்களோட சண்டை போட்டு உன்னை எதுக்க போகிறேன் அப்படி சொன்னோடனே கோலியாத்துக்கே சிரிப்பாக வந்துச்சு. பார்க்கறதுக்கு இம்முருண்டு சின்ன பையனாக இருக்க, நீ என்னையே அடிச்சிருவியா, நீ என்னை பார்க்கியா, நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் கடகடன்னு உடனே அந்த 5 கூழாங்கல் எடுத்து இப்படி கவனில் சுற்றி இப்படி எரியிறான் பாரு. டக்குன்னு அவனோட நெத்தியில் போய் பட்டுடுச்சு. நெத்தியில் பட்டு அவன் டப்புன்னு முகங்குப்புற விழுந்துட்டான். எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். அப்படி தானே குட்டீஸ்? இப்போது உங்கள் மண்ணில் கல் இருந்தால் நீங்கள் எப்படி விழுவீங்க? இப்படி தானே விழுவீங்க. ஆனால் கோலியாத்து எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். ஆனால் அப்போ எப்படி நடந்துச்சு? ஆண்டவர் அவன் தாவீது கூட இருந்து சண்டை போட்டு கோலியாத்தை வீழ்த்தினாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அதே மாதிரி தாவீது எவ்வளோ நம்பிக்கையாக தேவன் என்னோட இருப்பாங்க, நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி தானே குட்டீஸ்? ஆமாம், நீங்களும் அதே மாதிரி எந்த விஷயத்துக்கும் எனக்கு இது முடியாது, எனக்கு இது நடக்காது, என்னால் ஜெயிக்க முடியாது, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் படிக்கவே மாட்டேன், இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கவே செய்யாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எதையுமே சொல்லக்கூடாது. நம்ம கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காங்க. அப்படி தானே குட்டீஸ்? நம்ம எதுனாலுமே முதல்ல ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப எழுதவே தெரிய மாட்டுக்கு, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரமாட்டுக்கு, நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்னு எதுவுமே இல்லாமல் முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணணும். கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா அவர் நம்ம கூட இருந்து நமக்கு என்ன தெரியலையோ என்ன வரலையோ நமக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்படி தானே குட்டீஸ்? நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்டையும் பேசுவாங்க. நான் இருக்கேன், நான் உன் கூட இருந்து நான் எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்பேன், நான் எக்ஸாமில் உன்னை பாஸ் பண்ண வச்சுருவேன், நல்லா உன்னை பண்ண வச்சுருவேன் சொல்லுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் எதுக்கும் கவலைப்படாமல் எதுவுமே வெக்ஸ் ஆகாமல் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிங்கன்னா தேவன் உங்கள் கூட எப்போவுமே இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? கதை பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? சரி, நெக்ஸ்ட் வீக் வேறு கதையில் பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? பாய். இப்போ அடுத்தால இப்போ பைபிள் கதை கேட்டிங்களாம்மா? புரிஞ்சுதா? பிடிச்சதா? அதில் எந்த மனிதர் பேர் ரொம்ப பிடிச்சது? ஓ, கவனிச்சிங்க தானே? அதெல்லாம் எழுதி வச்சுருக்குறீங்களா? முடிஞ்சோடனே கொஸ்டின் கேட்போம்லாம். ஓகே, எழுதி வச்சுருக்குறீங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. எழுதி வச்சுருக்குறீங்களா? இப்போ நம்ம அடுத்தால என்ன பார்க்க போகிறோம் தெரியுமாம்மா? இன்னொரு கதை, உங்களுக்கு பிடிக்கும்ல, பொதுவான கதை, உலகத்தில் நடந்ததை நம்ம ஒரு கதையை, அந்த சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த கதையை இன்னைக்கு எந்த தலைப்பில் தான்? தேவன் என்னோடு அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த கதையை பார்க்க போகிறோம். கதையை கவனமாக கவனிங்க. நீங்கள் டைரி எழுது நோட்டெல்லாம் வச்சுருப்பீங்களா? அதில் அழகாக எழுதிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்களாம்மா. நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்டெல்லாம் உண்டுல்ல? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பொதுவான கதை சொல்ல வராங்க, அதை நீங்கள் கவனிக்க போகிறீங்க. கவனிச்சுக்கோங்க. அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. சரியா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், நாம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு மிஷினரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஒரு சின்ன பையனாக தான் இருந்தார். ஆனால் சின்ன பையனாக இருக்கும்போதே அவருக்கு ஏசப்பாவை பற்றி நான் மற்றவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. எப்போவுமே அந்த அண்ணன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏசப்பாவை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, சண்டே ஸ்கூல் ஒழுங்காக போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. அந்த அண்ணன் சின்ன பையனாக தான் இருந்தாங்க. ஆனால் அப்போவே ஏசப்பாவை பற்றி நான் எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கும் போய் நான் ஏசப்பாவை பற்றி சொல்லணும், ஏசப்பாவை அறியாத மக்கள்கிட்ட போய் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் ரொம்ப ஆசை வச்சுருந்தாங்க. அந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா? அந்த அண்ணன் பேர் ஹட்சன் டெய்லர். சொல்லுங்க, ஹட்சன் டெய்லர். இந்த அண்ணன் எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறப்போ கடவுள்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. என்ன தெரியுமா? நீங்கள் ஹட்சன் டெய்லர், நீ எந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னா நீ சைனாவுக்கு போய் ஏசப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த அண்ணனை வழி நடத்துனாங்க. ஆஹா, சைனா ரொம்ப பெரிய கண்ட்ரியில் இந்த ஹட்சன் டெய்லர் அண்ணன் ரொம்ப சின்ன பையன்தான். அப்போ அந்த அண்ணனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது, அந்த அண்ணனுக்கு நிறைய பண பலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அண்ணன் கூட யார் இருந்தாங்க தெரியுமா? ஏசப்பா அந்த அண்ணன் கூட இருந்தாங்க. அதனால எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, சைனாங்கிறது ரொம்ப பெரிய நாடு இல்லை. ஆனால் அந்த பெரிய நாட்டில் ஒரு சின்ன பையனா இந்த ஹட்சன் டெய்லர் அண்ணன் மிஷினரியாக அந்த நாட்டுக்கு போனாங்க. அந்த நாட்டுக்கு போய் எல்லாருக்கும் அங்கே சைனாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் ஏசப்பாவை பற்றி சொன்னாங்க. அங்கே நிறைய அந்த அண்ணனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, மறுபடி பொருள் உதவி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நமக்கு எதுவுமே இருக்காது, சாப்பாட்டுக்கு அங்கே கஷ்டமாக இருக்கும், நிறைய விஷயம் அந்த அண்ணனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற நிறைய மக்கள் அந்த அண்ணனை எதிர்த்தாங்க. ஹேய், நாங்கள் ஏசுவெல்லாம் நம்ப மாட்டோம், எங்கள் நாட்டில் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், அவ்வளோதான், நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தடை பண்ணாங்க அந்த அண்ணனை. ஆனாலும் அந்த அண்ணன் அதுக்கெலாம் கவலையே படலை.
என்னதான் சுற்றி இருக்க மனுஷங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, அப்புறம் சைனாங்கிற பெரிய நாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிரச்சனை நிறையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பணம் இல்லாதது பிரச்சனை, அப்புறம் சாப்பாடு இல்லாதது பிரச்சனை, அப்புறம் அவங்களுக்கு தங்குற இடம் கஷ்டமாக இருந்துச்சு, சுற்றி இருக்க லாங்குவேஜ் பிரச்சனை, சைனாவில் சைனீஸ் லாங்குவேஜ் தான் பேசுவாங்கல்ல, அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஹட்சன் டைலருக்கு இந்த பிரச்சனையை விட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட யார் பெரியவர்? எல்லா பிரச்சனையை விட ஏசப்பா ரொம்ப பெரியவர் இல்லை? இன்னைக்கு நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற எல்லா பிரச்சனையை விட, ஒருவேளை அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், நல்லா கவனிங்க, நீங்கள் நிறைய நேரத்தில் இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் நிறைய நேரத்தில் நீங்கள் பாவம் செய்கிறீங்க, கடவுள் பிடிக்காத விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அதனால் சோகம் இருக்குது, சண்டை போடுறது, அதுக்கப்புறம் இன்னும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிரச்சனை. இந்த பிரச்சனையை விட யார் பெரியவர் அப்படின்னா கடவுள் பெரியவர். அவர் நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவர் மாற்ற முடியும். ஓகேவா? ஹட்சன் டெய்லர் என்ன இதை நல்லா நம்பினாங்க, நான் அவரை மட்டுமே நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு அந்த சைனாவில் ரொம்ப வருஷம் ஊழியம் பண்ணாங்க. ஊழியம் பண்ணது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற நிறைய பேர் ஏசப்பாவே ஏற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி, இந்த ஹட்சன் டெய்லர் என்ன வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? அந்த சைனாவில் கஷ்டமான சூழ்நிலையும் ஏசப்பாவை மட்டுமே நம்பி அவரை ஏசப்பா ஹட்சன் என்ன கூட இருக்கிறதுனால தைரியமாக ஊழியம் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, அதே மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் விட அவர் பெரியவராக இருந்து உங்களை எல்லா நேரத்துலையும் கரெக்டாக நடத்துவாரா. ஓகே, ஹட்சன் டெய்லர் என்ன மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரை பற்றி சொல்லணும்? ஏசப்பாவை பற்றி சொல்லணும். நீங்கள் அவருக்காக தைரியமாக இருக்கணும். ஏசப்பா உங்கள் கூடவே எப்போவுமே இருப்பாங்க, நீங்கள் அவருடைய பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா. ஓகேவா குட்டீஸ்? இதே மாதிரி அடுத்த ஸ்டோரியோட அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். ஹாய் குட்டீஸ். இவ்வளோ நேரம் என்ன கேட்டுட்டு இருந்தீங்கம்மா? கதை கேட்டிங்க அப்படி தானே? அப்போ சண்டே ஜெம் முடிய போகுது அப்படி தானே? ஜெம் பண்ணுவோமா? ஜெம் பண்ணலாமா? அப்படியா? ஐயையோ, அக்கா ஒன்று மறந்துட்டேனே. என்ன மறந்தேன்? பொதுவான கதையிலேருந்து கேள்வி கேட்போம் தானே? அந்த கேள்வி கேட்க மறந்துட்டேங்களா? ஓகே, இப்போ கேட்குறேன், கவனிப்பீங்களா? ஹட்சன் டெய்லர் எந்த நாட்டிற்கு மிஷனரியாக சென்றார்? இதுதான் கேள்விமா. நம்ம டிவியில் கீழே அடியில் ஒரு நம்பர் வருதா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இதுக்கு பதில் அனுப்புங்க. இன்னொரு முறை கேள்வி சொல்கிறேன். ஹட்சன் டெய்லர் எந்த நாட்டிற்கு மிஷனரியாக சென்றார்? இதுதான் கேள்விமா. கேள்விக்கான பதிலை கீழே தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் பதில் அனுப்பி வைங்க. உங்களுக்கான பரிசு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் என்னெல்லாம் பார்த்தோம்? இன்னைக்கு என்ன தலைப்பில் பார்த்தோமா? தேவன் என்னோடு அப்படிங்கிற தலைப்பில் என்னெல்லாம் பார்த்தோம்? பாடல், அப்புறம் வசனம், அப்புறம் பைபிள் சம்பவம், அதுக்கப்புறம் பொதுவான கதை, அப்புறம் 6வது ஒன்று பார்த்துமே. அது என்னது? கதை. நம்ம இன்னைக்கு நடந்த சண்டே ஜெம் மூலமாக நடந்ததுலேருந்து ஒரு கேள்வி, அதுக்கான பதில், இதெல்லாம் பார்த்தோம் தானே குட்டீஸ்? இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நிறைவு செய்ய போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி நிறைவு செய்யணும். ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? கை கூப்பிக்கலாமா? கண்ணை முடிக்கோங்க. முழங்கால் போட்டுக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? சூப்பராக கேட்குறீங்களே. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவன் என்னோடு என்ற தலைப்பில் பாடல், வசனம், பைபிள் கதை, ஆக்டிவிட்டி, பொதுவான கதை, இதையெல்லாம் கற்றுத்தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு சண்டே ஜெம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தானே? தேவன் என்னோடு அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்கம்மா. ஓகே குட்டீஸ், இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை பார்க்குறேன். பாய், காட் பிளஸ் யூ. பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே.
மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.